இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இந்த தினந்தோறும் கிடைக்கின்ற இந்த நற்செய்தி பகுதியை யூடியூப் வழியாக கேட்டு பார்த்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு முழுவதும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க நான் பிரார்த்திக்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்திலே புனித கன்னிமரியா கடவுளின் தாய் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 16 - 21. இடையர்கள் பெத்லெஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அன்பானவர்களே, அன்னை மரியா இயேசுவினுடைய தாய் என்பதனால் இறைவனாக இருக்கும் இயேசுவினுடைய தாயாக இருக்கிறார். இறைவனின் தாய் என்று நாம் போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், ஏற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையில் வைக்கிறோம். அன்னை மரியா இறைவனின் தாய். அப்படி என்றால் அன்னை மரியாவுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அற்புத வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனின் தாயாக இருக்கிறவர் இறைவன் அருகிலேயே இருக்கிறார். அந்த இறைவனிடமிருந்து எதையும் பெற்றுத்தர நமக்கு ஆவியின் வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். ஆவியானவரால் தானே அவர் கருதரித்து இயேசுவை பெற்றெடுத்தார், மீட்பரை பெற்றெடுத்தார். வானதூதர் சொல்லியவாறே அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்றார் பாவங்களிலிருந்து மீட்பவர் என்று பொருள்படும் என்று மறைநூல் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? ஆகையினால் அன்னை மரியா நம்மை தீமைகளிலிருந்து விடுவிக்க கடவுளிடமிருந்து ஆற்றலை பெற்று தரக்கூடிய அற்புத படைப்பு, அற்புதமான தாய். எல்லா நன்மைகளையும் கடவுளுடைய களஞ்சியத்திலிருந்து எடுத்து கொடுக்க அவருக்கு கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய தாயாக இருப்பதனால் அவருக்கு தடை இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாய் எப்படி இந்த இயேசுவை தூய ஆவியினால் பெற்றெடுத்தாரோ அதுபோல தூய ஆவியினால் நாமும் நம்முடைய உள்ளத்திலே கருவாகி உருவாக்கப்படும்படி நாம் இயேசுவை பெற்றெடுக்க முடியும். வார்த்தையிலே, செயல்களிலே அன்னை மரியாவை போல, தாயை போல நாம் பிள்ளையாக வாழ வேண்டும், வாழ முடியும். அந்த மரியாவை போல இறைவனின் தாய் என்று அழைக்கப்பட்டு இருக்கிற அந்த உயர்நிலையை அடைவதற்கு அவர் என்ன செய்தார்? தாழ்நிலையை தெரிந்து கொண்டார். இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இந்த தாழ்ச்சி, இந்த உயர்நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற தாழ்ச்சி, இயேசுவை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றிய அவருடைய வாழ்க்கையின் உயர்ச்சி நம்மிலே வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவர் நன்மைகளை பெற்று தரக்கூடிய தாயாக நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பார். கடவுளுடைய தாயாக இருந்து கடவுளுடைய ஆற்றலை நமக்கும் பெற்று தந்து நாம் கடவுளை அடைவதற்கு வழியை சொல்லிக் கொடுப்பார். எல்லாம் வல்ல இறைவா, இறைவனின் தாய் என்று அன்னை மரியாவை போற்றி புகழுகிறோம். இது எங்களிடமிருந்து எழுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தைகள் அல்ல, கருத்து அல்ல. கடவுளாகிய நீரே அப்படி உயர்த்தி இருக்கிறீர். அன்னை மரியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் அழைத்திருக்கிறீரே. இந்த அழைப்பிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக என்றும் வாழும்படி இறைவனின் தாயாக நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அன்னை மரியாவின் பிள்ளைகளாக உயரும்படி எங்களுக்கு துணை புரிவீராக. அருளையும் ஆசீரையும் எங்களில் நிரம்பச் செய்வீராக.
இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.